ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஸ்ரீ கருமாரி அம்மன் திருக்கோயில், புது பெருங்களத்தூர், சென்னை 63 பல ஆண்டுகளாக பெருங்களத்தூர் வாழ் மக்களுக்கு அருள்பாலித்து வரும் எங்க ஸ்ரீ கருமாரி அம்மனினுடைய பூக்குழி இறங்குதல் வைபவம் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை மிகவும் சிறப்பான முறையிலே நடந்தேறியது. இந்த அம்மாவுக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா, கருமாரி அம்மா கிட்ட வந்தீங்கன்னா, நீங்கள் வேண்டியதும் வேண்டாததும் உனக்கு என்ன வேண்டிய வரமோ அந்த வரத்தை அளிக்கக்கூடிய சக்தி உடையவள் நம்ம தாயார், நம் உயிரிலும் மேலான ஸ்ரீ கருமாரி. டிகேஎஸ்க்கு கருமாரி இந்த பெருங்குளத்தூர் மண்ணிலே அடியேன் வாழ்க்கையே இந்த பெருங்குளத்தூர் மண்ணில் தான் 1982 இந்த பதிவு எடுக்கும் வரையில் இந்த தாயாரினுடைய அனுகிரகத்தில் தான் இந்த டிகேஎஸ் பெருங்குளத்தூரிலே அருள்பாலித்து வரக்கூடிய தாய்க்கும் மேலான தாயார், தெய்வத்தாய் நம்ம கருமாரி. அடியனுக்கு மட்டுமல்ல, லட்சக்கணக்கான பக்த முருக்களுக்கு அரோகரா அரோகரா. அப்படி பல லட்ச மக்களை வாழ வைத்த தெய்வம், வாழ வைத்துக் கொண்டிருக்க தெய்வம், இனியும் வாழ வைக்கும் தெய்வம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீமிதி திருவிழா அடியேன் 2002 அடியேன் தொடர்ந்து வந்துக்கிறேன். ஏன்னா 2002 தான் வீடு கட்ட ஆரம்பித்தேன் பெருங்குளத்தூரில். இந்த அம்மாவுக்கும் எனக்கும் அப்படி ஒரு, என் தாயினும் மேலான தெய்வம், என் உயிர் தெய்வம், என் உயிருக்கும் மேலான என் ஆத்மாவையும் குடியிருக்கும் ஸ்ரீ கருமாரி அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக சத்திய வாக்கு. இந்த தீமிதி திருநாள், அதுவும் அம்மானுடைய அக்னி மூல சத்தியம் வைத்து சொல்கிறேன், என் ஆத்மாவிலே குடியிருக்கும் கொழு தெய்வம் நம்ம ஸ்ரீ கருமாரி அம்மன். இந்த அம்மா தான் அடியேன் முதலாக எனக்கு வீடு கட்டும் பொழுது 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடம் பார்த்தேன் சிமெண்ட்லாம் வைக்கிறதுக்கு. முதல் நாள் இடத்த பார்த்தேன், மறுநாள் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கையோடு போனேன். அங்கே அட்வான்ஸ் கொடுக்குற இடத்துல யாருமே இல்லை. ஒரு 1/2 hour தொடர்பு கொண்டு, அப்போல்லாம் செல்ஃபோனுன்றது அவங்க செல்ஃபோன்லாம் தெரியாது, 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டுருக்கேன். அந்த தாயார் கருமாரி அம்மா கோயில் தாயார் வழியாக வீதி வழியாக தான் வரணும். அந்த அம்மாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு, அம்மா மேற்கு பக்கம் இருக்காங்க. அடியேன் திருவள்ளூர் தெருவில் கருமாரி தாயார் மேற்கு பக்கமும் கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பாங்க. டிகேஎஸ்னுடைய இல்லமானது அதே திருவள்ளூர் தெருவிலே கிழக்கு முகம் பார்த்து அம்மானுடைய கடைக்கண் பார்க்கிற இல்லமாக வலதுபுறத்தில் இருக்கும். ஸோ அப்படியாக அந்த அம்மாவை கடந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, என்னம்மா போன இடத்துல யாருமே இல்லைமான்னு சொல்லிட்டு போகிறேன். லெஃப்ட்டில் ஒரு இடத்துல ஒரு கடை ஒன்று டூலெட் போர்டு திறந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நிறுத்த சொன்னாங்க. அதை தாண்டி போயிட்டேன். நிறுத்தி என்னை ஆட்கொண்டு அந்த வீட்டில் போய் கேட்டேன், ஐயா 3 மாதமாக சும்மா தான் இருக்குது, பரவாயில்லையா, சிமெண்ட் குடம் வச்சுக்க தந்த விட நீங்கள் வச்சிங்கயான்னு சொல்லிவிட்டு அப்போவே எங்கேயோ கொடுக்க வேண்டிய 2 கிலோமீட்டர் தொலைவில் ரூமு வாடகை எடுத்து அங்கே அட்வான்ஸுக்கு பணத்தை எடுத்துன்னு போன இடத்துல அந்த அம்மா சக்தி அந்த இடத்துல என்னை தடுத்து, அதே திருவள்ளூர் தெருவில் அம்மானுடைய கடைக்கண் கிழக்கு பார்வையிலே எனக்கு ஒரு 10க்கு 15 கடை ஒன்று கிடச்சிது. ஸோ அப்படியாக 200 மூட்டை சிமெண்ட் அப்படியே உளுந்தூர்பேட்டையிலிருந்து சிமெண்ட் மூட்டை அப்படியே சுட சுட இறக்கி எனக்கு இந்த வீடு கட்டும் பாக்கியத்தை அருளியவர் இந்த தாயார் தான், கருமாரி தாயார். அன்னையிலிருந்து அம்மாவுக்கு நான் சரண்டர். அப்படியாக
குடிக்கொண்ட தெய்வம் பெருங்களத்தூரில் அனைத்து தெய்வங்களுடைய சக்தி அடங்கியவள் நம்ம ஸ்ரீ கருமாரி தாயார். இது சத்திய வாக்கு. அம்மானுடைய அக்னிக்கு முன்னாடி சத்தியமிட்டு சொல்கிற எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். அது மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இந்த தாயார்னால் பலனடைஞ்சிருக்காங்க. நான் பப்ளிக்காக விளைய விஷனோட கண்ணாடி மாதிரி முன்னா கண்ணாடி எப்படி தெரியுமோ அது மாதிரி அம்மா முன்னாடி அக்னிக்கு முன்னாடி இந்த விசுவாசத்தை தெரியப்படுத்துகிறேன். ஸோ அனைவருக்குமே இந்த அம்மானுடைய அனுகிரகம் நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அந்த அம்மா தாயார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடியிருக்கிறார். இதுதான் சத்திய வாக்கு. இந்த நிறைஞ்ச தீமிதி திருவிழா பூக்குழி இறங்குதல் நிறைவு அன்று இந்த பதிவை நானாக பதிவிடுறேன், டிகேஸ் பதிவிடலை. தாயார் என் உள்ள இருக்க ஆத்மா உள்ளே இருக்கக்கூடிய குடியிருக்கும் கருமாரி தான் தாயார் இந்த பதிவை பதிவிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு தடவைனாச்சும் நீங்கள் இந்த ஊருக்கு வந்து இந்த கருமாரி அம்மானுடைய அனுகிரகத்தை பெருக. பாருங்க, அம்மாவை அழைக்காமே போதும், எப்படியோ அம்மா வந்து அவங்களுடைய இன்விடேஷன் ஒவ்வொரு வீட்லேயும் போய் சேர்ந்துடும். பாருங்க, எண்ணற்ற கூட்டம் பாருங்க. நல்லா பெரிய இடம், பெரிய இடம். இது வந்து வயல் விளைகின்ற பூமி, அம்மானுடைய கண்ணெதிர்க்கில் விளைகின்ற பொன்னான பூமி. அந்த பூமியில் இந்த திருவிழா நடக்கிறது பெரிய விஷயம். சற்று நேரத்தில் பூக்குழி இறங்குதல் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த அம்மா சக்தி, அந்த அம்மாவே யார் யாருக்கு என்னென்ன பணி தரணுமோ அந்த பணி கொடுத்து இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுப்பவங்க. அந்த தாயாருடைய முன்னிலை தான் இந்த தீமிதியே நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன படி கொடுக்கணுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த தாயாரானவள் அனைவரையும் வாழ வச்சு தனக்கு நடக்கூடிய இந்த சிறப்பான திருவிழாவை அந்த அம்மாவே சிறப்பாக நடத்திக்குவாங்க. அப்படி ஒரு மகாபாக்கியம் கொண்ட இடம் பெருங்களத்தூர். பாருங்கள், சூழ நாயகி நிற்கிறாங்க பாருங்கள். இப்படி ஒரு கடாட்சம் நம்ம திருவேற்காடு கருமாரி இந்த தினத்தில் அம்மாவே வந்து இங்கே ஆட்கொள்வாள். அந்த சத்திய உணர்வு அடியேன் உள்ளத்தில். ஏன்னா அந்த அம்மா என் ஆத்மாவில் குடியிருக்கிறதுனால தான் அந்த அம்மா பேச வைக்கிறாங்க. கருமாரி, திருவேற்காடு கருமாரி புற்று நாயகி அம்மா இங்கே வருவாங்க. அதே மாதிரி இங்கே புற்றிடுக்கும் இடம் தாயார் வந்து நாகஸ்வரூபமாக, நாகராஜர் மூலமாக, நாகாத்தா மூலமாக இங்கே இருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக எனது பெண் குழந்தை நாகாத்தாமாவை கண்டிருக்கிறாங்க. கருமாரி தாயை அவள் கண்டிருக்கா. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக ஏதோ ஒரு வேண்டுதல் கோசரம் அம்மா கிட்ட வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பின்னாடி போய் புத்து இருக்கிற இடத்துல அவ்வளோ போய் புத்தெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா கையெடுத்து மனசார கண்ணு மூடி நின்றுருக்கா. கண்ணு மூடி நின்று அவளுடைய வேண்டுதலை புற்று நாயகி கருமாரி அங்கே நாகாத்தா உருவில் இருப்பாங்க. அப்படியே காட்சி கொடுத்தாங்க. நீங்கள் நம்புங்க, அம்மாவை பார்த்ததையுமே அந்த அம்மா ஒன்றுமே இல்லை, அருள் தான் வழங்கியிருக்கிறாங்க. அவள் பயந்து அடித்து அப்படியே வீட்டில் வந்து படுத்தவ தான். அதான் சொன்னேன் நான், அம்மா உனக்கு நாகாத்தாவே ரூபத்தில் உனக்கு வந்து காட்சி கொடுத்துருக்கா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அப்படியே சொரூபமாக நிற்கிறாங்களாம். எனக்கு குழந்தை பாருங்கள், அடியேன் வம்சத்துக்கு அந்த காட்சியை என் கண்ணில் கூட அந்த அம்மா பார்த்ததில்லை. என்னுடைய பெண் குழந்தைக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை அளித்த தாயார். ஸோ அப்படி நீ பயப்படாத தாயின்னு நான் போய் அந்த என் பெண்ணுக்கிட்ட சொன்னவே அவளும் அப்படியே குளிர்ந்து அவளுடைய ஆத்மாவிலும் குடிக்கொண்டவள் நம்ம கருமாரி. ஸோ அப்படிப்பட்ட உயிரோட்ட நாயகியாக
நாகாத்தா ரூபத்தில் எப்படி நம்ம தேவி கருமாரி அம்மா திருவேற்காட்டில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தீமிதி அம்மா இப்போ இறங்கினோடனே கருமாரி தாயாக வந்து வரவேற்பாங்க. கருமாரி தாயார் திருவேற்காட்டு கருமாரி நம்ம கருமாரியை நம்ம பெருங்களத்தூர் கருமாரி தாயாரை வரவேற்பாங்க. அப்படி ஒரு சக்தி இங்கே நிகழும். ஆமாம், அனைவரும் இந்த தலத்துக்கு ஒரு முறையான நீங்கள் வந்து அந்த அம்மானுடைய அனுகிரகம் பெறுங்க. எப்படியானாச்சும் அம்மா வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இத்தனை பேருமே அம்மானுடைய பக்த கோடிகள். அந்த அம்மா அத்தனை பேருக்கும் எல்லோருக்கும் வாழ்வியலில் வழிகாட்டினவங்க. எவ்வளோ பாருங்கள் பொறுமை காத்து. போன ஆண்டு 2025 நராத்தில் கடுமையான வருண பகவான் இடி மின்னலோட அப்படி 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க கச்சேரி. அம்மா வந்து இறங்கிட்டாங்க. வருண பகவான் இடி மின்னலோட அம்மா உள்ள அனைத்து பெருங்களத்தூருடைய தோஷத்தையும் நீக்கி சிறப்பான முறையில் நடைபெற்றது. அம்மா உனை கண்டதும் இவைதான் நடக்குமே எங்கள் மனக்குரங்குக்கே இந்த ஆட்டமோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எங்கும் நிறைந்தாயே. மணிவிளக்கு பூசை மனமுருகி தாயே உனை வணங்க ஆசை. உந்தன் கருணை உள்ளம் கல்லயமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ. எல்லாம் வல்லதாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்தாயே. மலையே அமலையே மங்களே சாந்தனி சங்கரி சுமந்தரி திரிபுவனோத்தரி ஸ்ரீகாளி சிந்து நாராயணி பிரம்மணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி பூதேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே வேதேஸ்வரி மாதேஸ்வரி கதாளி உமா மகேஸ்வரி சன்னதி குலத்தாள் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுதவே நீரை தாயின் வீரர் துடைக்கும். அம்மாதிரி சூழினி ஜகத்தாரினி இன்றி நான் இல்லை தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. அம்மா ஒரு வாக்குவாய் என்று அணி நாடுவாய் எங்கள் பக்தர்களை காப்பவளும் நீயே. எல்லாம் வல்ல தாயே நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. कुमारी मैरवेश्वरी विशालाक्षी मीनाक्षी राजेश्वरी जगन्मोहिनी इंद्राक्षी त्रिपुरेश्वरी पुरंदरी परिपूरणी परमेश्वरी कंबवी कुंडलिनी कारणि करुमारी मगमाई सोनी वेदेश्वरी
தர்மசம் பாருங்க கருமாரி அம்மானுடைய பக்த கோடிகள் பாருங்க வந்து பொறுமையாக அமர்ந்து இன்று வரை சாலனம் பாருங்க எங்க பார்த்தாலும் அம்மானுடைய கருணை தான். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அம்மா கருணை, அந்த கருணை கடல் கருமாரி அந்த அம்மாவை 24 மணி நேரம் புகழ்ந்துனே இருக்கலாம். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, 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 எங்கும் நிறைந்தாயே, எங்கும் நிறைந்தாயே. மிகவும் சிறப்பு, மிகவும் சிறப்பு.